இது ஒரு சின்ன முன்குறிப்புங்க. இது வந்து கண்டிப்பாக பெய்டு ப்ரமோஷன் கிடையவே கிடையாது. இது வந்து 100க்கு 100% என்னோடய அனுபவ கதையும் சொந்த கதை சோக கதை மட்டும்தாங்க. வேறு நான் பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறேன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இந்த ஆயிலே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க. எனக்கு யாரும் சும்மா கொடுத்தெல்லாம் ப்ரமோஷன் பண்ண சொல்லலை. இந்த ஆயில் பேரே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேங்க. அதில் கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்ததால் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இந்த பில்லாரி ஆயில்ன்ட்டு சொல்லிட்டுங்க. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்துட்டிங்கன்னா ஆனியன், பிளாக் சீடு, அதுதாங்க. அதாவது வெங்காயமும் கருஞ்சீரகமும் இது ரெண்டுமே நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அது ரெண்டும் தான் இதில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஒரு வேளை முடி கொட்டுறவங்க இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போல்லாம் எல்லாருக்கும் அதிகமாக இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது பிரச்சனை தாங்க. எனக்கும் அதே பிரச்சனை தான். அதுக்காக தான் நான் மீஷோவில் தேடிட்டு இருந்தப்போ பார்த்தா ஒரு ஆயில் எனக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சுங்க. சரி, அது பார்த்தா கமெண்ட்ஸும் எல்லாருமே நல்ல நல்ல கமெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு வாரத்தில் முடி கொட்டுறதெல்லாம் நின்றுச்சுன்னு வேறு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததும் ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து பில்லாரின்னு போட்டிருக்கு. நான் கரெக்டாக படிக்கிறேன்னு தெரில. இது வந்து ஒரு காம்போ பேக்காக கொடுத்துருந்தாங்க. ஆயில், அதுக்கப்புறம் ஷாம்பு, கண்டிஷ்னர், அப்புறம் சீரம், இந்த 4ம் சேர்த்து எனக்கு காம்போ ஆஃபரில் எனக்கு 165க்கு 165 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேங்க. இது வந்து எல்லாமே 100 ml தான். அதாவது ஆயில், ஷாம்பு, கண்டிஷ்னர் இது 3ம் 100 ml. இந்த சீரம் மட்டும் 30 mlங்க. இது பாருங்கள், இது கண்டிஷ்னர்னு நினைக்கிறேன், சாரி ஷாம்பு. அது வந்து 399 ரூபா ரேட்டு. தனியாக வாங்கினா அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க எம்ஆர்பி. அது அந்தளவுக்கு காஸ்ட்டு வருமானு தெரிலங்க. இது வந்து சீரம், இது 30 ml தாங்க இருக்குது. இதோட ரேட்டு வந்துட்டு அதில் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா 499 ரூபா போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இதுக்கு ஒர்த்தா? இதை நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என் தலைமுடிக்கு ஒத்து போன வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுலேயே பாருங்கள், இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த கேப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சீரம்க்கு அந்த பில்லர் கொடுத்துருந்தாங்க. இது தாங்க, இந்த 4 பாட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். இது ஆயிலெல்லாம் பாருங்கள். ஆயில் வந்துட்டு அது ஒரு மாதிரி கலரும் அதோட வாசமும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆயில் அப்ளை பண்ணேன், டெய்லி சீரமும் அப்ளை பண்ணேன். ஆனால் என்னென்னா எனக்கு அந்த சீரமோட வாசம் மட்டும் பிடிக்கலைங்க. அது ஏதோ என்ன சொல்கிறது, இந்த குட் நைட்டு போடுவோம் இல்லைங்க, நைட்டு கொசு வராமல் இருக்க, அது போட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் இருந்தது எனக்கு. அதனால் சீரமாக எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. எண்ணெய் போட்டது வேணால் ஓகே, எண்ணெயோட வாசம்லாம் நல்லா இருந்துச்சு. இது கண்டிஷ்னர். நான் கண்டிஷ்னர் எல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். சீரம், இது எல்லாமே எனக்கு 165 ரூபாய்க்கு கிடச்சதுனால மட்டும்தான் வாங்கினேங்க. இல்லைன்னா இது அதில் போட்டிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இவ்வளோ ரேட்டு 399 499னா கண்டிப்பாக நான் வாங்கவே மாட்டேன். ஓகே, சீப் ரேட்டுக்கு கிடைக்கிது, எல்லோரும் நல்ல விதமாக கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வாங்கினேன். எனக்கு ஆனால் ஆயில் போடுறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ஆயில் போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பரவாயில்ல. எனக்கு வாசமும் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு இதை போடுறதுக்கு முன்னாடி இருந்த முடி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எனக்கு தலை சீவுனா அப்படி தான் கொட்டும்.
பாருங்கள், அந்த ஆயில் போடும்போது யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ஆயில் போட்டு ஆயில் நல்லா அந்த பாட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா நல்லா வருது. அதுக்கப்புறம் நான் தலை சீவும்போது பாருங்கள், அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு போடும்போதெல்லாம் எனக்கு முடி கொட்டுறது கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து என்னோடய தலைமுடிக்கு ஒத்துப்போன அளவுக்கு நான் சொல்கிறேங்க. இது ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்துட்டு முடி கொட்டுறது கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் வந்துட்டு என்ன பிடிக்கலன்னா, இது வந்து நான் சீரம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு என்னென்னா, அந்த ஷாம்பூ கண்டிஷ்னர் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா போட்டதும் பெருசாக எனக்கு அது நுர வர்ற மாதிரியும் தெரியல. எனக்கு தலை வந்துட்டு ஒரு நல்லா குளிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரலைங்க. அந்த ஷாம்பூ ஒரே தடவையில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக போட்டு குளித்தா கூட அப்படி வராது போல், நல்ல ஒரு ஃபீலே வரல. கண்டிஷ்னருமே எனக்கு பெருசாக மனசுக்கு பிடிக்கலங்க. இல்லை கண்டிஷ்னர் போட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிக்கல. ஷாம்பூவும் கண்டிஷ்னரும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சீரம் வந்துட்டு எனக்கு அந்த வாசம் விட்டால் கொமட்டிட்டு வந்துடும் போல் அந்தளவுக்கு இருந்தது. ஆயில் மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுறேங்க, ஏன்னா எனக்கு முடி கொட்டுறதுல நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. பாருங்கள், எனக்கு இந்தளவுக்குலாம் கொட்டாது, இன்னும் பயங்கரமாக கொட்டிகிட்ருக்கும். எனக்கு இந்தளவுக்கு இப்போ கம்மியானதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இது ஓரளவுக்கு ஆயில் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன் மீஷோவில், ஆயில் மட்டுமே காம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதுவும் பாருங்கள், நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஆயில் வாங்கி பாருங்கள். இதுதான் நான் ஃபுல்லாக ஒரு காம்போவாக வாங்கினேன், 165 ரூபான்னு சொல்லி. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்பி நான் அத்தனை பேருக்குமா ஒரே மாதிரி எல்லாருக்கும் செட் ஆகிருக்கும், ஒருத்தருங்க கூட 3 ஸ்டார் அளவுக்கு கூட கொடுக்கலங்க, எல்லாருமே 4 ஸ்டார் 5 ஸ்டார் தான். அதை பார்த்து ஏமாந்துட்டேன். பாருங்கள், இது ஆயில் மட்டும் இருக்கிற காம்போ ஆஃபருங்க. இந்த 4 பாட்டில் 100 மில்லின்னு நினைக்கிறேங்க, எல்லாமே 178 ரூபாய்க்கு தராங்க. எனக்கு இது வந்து ஆயில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க. நன்றி.